ஒரு கடிதம். ஒரு காதல உயிர்ப்பிக்க முடியும்னா, அது ராமுக்கும் சீதாவுக்கும் நடந்தது தான். எஸ். 3 இயர்ஸ் ஆஃப் சீதாராமம். காதலுக்காக எதை எதையோ விட்டு வருவாங்க. ஆனா, தன்னுடைய பெயர், அடையாளம், பிறந்த இடம்னு எல்லாத்தையுமே விட்டு வந்தவ தான் சீதா. சீதா மகாலட்சுமி. ராம் மட்டும் சும்மா கிடையாது. அவளுடைய முகம் தெரியாம, அவளது குரல் கேட்காம, ஒரு கடிதத்தின் வார்த்தைகளிலேயே அவன் அவளை நேசித்தான். சொல்லப்போனா ஒரு குழந்தைய போல தூய காதல சீதாவுக்காக சுமந்திருந்தான். சீதா ஒளியில மறைந்திருந்த ஒரு ரகசியம். சீதாவோட காதலையும் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸோடைய கடமையையும் துல்கர் சல்மான் ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருந்தாரு. தன்னுடைய கண்ணாலே ராம் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்திய மிர்னால் தாக்கூருடைய பெர்ஃபார்மன்ஸ். இந்த இருவருடைய காதல் அத்தியாயத்துல மிகப்பெரிய மாற்றமா செயல்பட்ட ராஷ்மிகா மந்தனாவுடைய பெர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே இந்த படத்தோட அழகியல்னே சொல்லலாம். கூடவே பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக், லிரிக்ஸ்னு பல விஷயங்கள் நம்ம கூட கனெக்ட் ஆகி இருக்கும். கதைக்காக எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பலருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக மாறியது. ராம் சீதாவுடைய காதல் தங்களுடைய காதலாக கொண்டாடப்பட்டது. ராம் திரும்பி வந்துடுவான்னு சீதாவோடு நம்பின ஆடியன்ஸ்க்கும் ராமுடைய இறப்பு மிகப்பெரிய இழப்பு தான்.